படம் எப்படின்னா இருக்கு? டூரிஸ்ட் ஃபேமிலி படம் சூப்பராக இருக்குது. ஏன் சொல்லணும்னா வந்தார வாழ வைக்கும் தமிழ்நாடு. அது இன்றைக்கி இல்லை, எப்பவுமே எந்த மொழியாக இருந்தாலும் சரி, எந்த மதமாக இருந்தாலும் சரி, எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி, நம்ம நாடு முதன்மையாக விளக்குது. அதுக்கு தான் இந்த படம். ஒரு தெருவில் கன்சாமி தெருவிலையோ, முன்சாமி தெருவிலையோ, கோவிந்தப்பன் தெருவிலையோ, கேசவ நகர் காலநிலையில் இருந்தாலும் சரி, ஒரு அகதியாக வரவங்கள தன் தெரு மக்கள் காப்பாற்றுறாங்க தெரியுமா? அது ரொம்ப பெரிய விஷயம். அந்த சீன் எனக்கு பிடிச்சது. டைரக்டர் முதல்ல என்ன நன்றி சொல்கிறேன். இந்த படத்தில் என்னன்னா, யோகி பாபு வாழ்த்துறதோட, சிம்ரன் வாழ்த்துறதோட, சசிகுமாரோட அந்த தெருவில் இருக்கிறவங்கள நான் வாழ்த்துவேன். அந்த குடும்பத்தை எப்படி காப்பாற்றுறாங்க, அந்த அவருடைய பாஷையை வச்சு அவங்களை எப்படி காப்பாற்றுறாங்கன்னு தான் அந்த கதை. சூப்பராக அந்த ஃபேமிலியை காப்பாற்றிட்டாங்க. அதாவது இதுதான் உண்மை. ஒருத்தர் அரவணைக்குன்னா அது எந்த மதம் பார்க்கக்கூடாது, எந்த நாடுன்னு பார்க்கக்கூடாது. நம்ம தமிழ்நாடு அதுதான் முதல்ல விளங்குது. அது உண்மையிலேயே இந்த படம் வந்து டைரக்டர் வந்து ஒரு சின்ன வயசுன்னு சொல்கிறாங்க, 23 வயசு. உண்மையிலே நல்ல அனுபவம். ஒரு 10 படம் 5 படம் எத்தாம மாதிரி இருக்குது. ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தை ஒரு 23 வயசு பையன் டைரக்டர் எடுக்கிறான்னா சாதாரண விஷயமே கிடையாது. அவன் யாருக்கிட்ட அசிஸ்டண்டா இருந்தான்னு தெரியல. புரியுதா சொல்றது? ஒரு அசிஸ்டண்டா இருந்தா குறைஞ்சபட்சம் 40 வயசு 50 வயசுக்கு மேலதான் அவன் டைரக்டரா ஆகிறான். அது சங்கர் கிட்ட இருந்தாலும் சரி, முருகதாஸ் கிட்ட இருந்தாலும் சரி, யாருக்கிட்ட எந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்தாலும் இது மாதிரி திறமையா எடுக்க முடியாது. ஒரு அகதி படம் எடுக்க முடியாது. அது ரொம்ப தைரியம் வேணும். அரசாங்கத்தை மீறிதான் அந்த படம்லாம் வந்து சென்சாருக்கு போவோமே. அது நான் சொல்றது புரியுங்க. குடும்ப படம், விசு படம்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் விட்டுருங்க. அது ஒரு குடும்பத்திலே காட்டுறது. ஒரு அகதியா வந்து ஒரு தெருவில் வந்து அது வந்து வாழறாங்கன்னா அது பெரிய விஷயம். அந்த குடும்பத்தை காப்பாத்தினா அந்த தெரு மக்களுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். ஐயோ பையன், டேய் தம்பி சூப்பரா பேசுறடா, சூப்பரா நீ நடிக்கிறடா. உண்மையிலே அந்த வாத்தியாரு அழகா போட்டு கலாய்க்கிறடா. நீ உண்மையிலே நல்லா இருக்கிற. அடுத்த சைல்டு ஆக்டர் கூட நீ இருக்கலாம். புரியுதா? அவ்வளோ அழகா சூப்பரா அந்த லாங்குவேஜ் வச்சு நீ பேசியிருக்கிற. டைரக்டருக்கு, அந்த டீமுக்கு, சிம்ரன் மேடம். காமெடியே வேணாங்க. காமெடியா இருக்கிற ஆளே வந்து உதவி பண்ற என்ன வருது யோகி பாபுக்கு. நான் சொல்றது புரிய, யோகி பாபோட ஒரு காமெடி வேணுமா? அந்த படத்திலே அவருக்கு தன் கதைக்கு என்ன தேவைன்னு அந்த குடும்பத்துக்கு அண்ணனா வந்து ஹெல்ப் பண்றாரு. நான் சொல்றது புரியுதா? அது பெரிய விஷயம் தானே. இது காமெடியை நம்ம பார்க்கணும். உண்மையிலே அதுதான் சொல்றேன். சசிகுமாருக்கு ஒரு பெரிய ராசி இருக்கிறா போல் தெரியுது. அந்த மூஞ்சி பாடி லாங்குவேஜா என்னன்னே தெரியல. மனுஷனுக்கு பேய் மாதிரி நடிக்கிறத சொல்றதோட பொறுமையா நடிச்சு பேர் வாங்குறது தான் சசிகுமார். அது நான் மறுக்கவே மாட்டேன். அது யாரு என் மேல தவறா சொன்னாலும் சரி, பேய் மாதிரி நடிக்கிறவங்களும் இருக்கிறாங்க, பிசாசி மாதிரி நடிக்கிறவங்களும் இருக்கிறாங்க, ஆக்ஷன் மூவி மாதிரி நடிச்சு பேர் வாங்குறவங்களும் இருக்காங்க, மாசா காட்டி பேர் வாங்கலாம். ஆனா இந்த சசிகுமார்ன்றது விசு தான். விசுலாம் பாத்தீங்களா? விசு படம் விசு தான். அடுத்த விசுன்னு பார்க்க போனா ஒரு குடும்ப ஸ்டோரிக்குன்னா சசிகுமாரை தவிர வேற யாரும் இல்ல. நான் வேணா எடுத்துக்கிறேன். திரைத்துறையில வந்து விசுக்கு அடுத்தது ஒரு குடும்பத்தை அப்படியே பயணிச்சுக்கின்னு அப்படியே நடுநிலையில் இல்லாம அதை கொண்டு வரத்துக்கு 2 பையன், ஒய்ஃபு, அந்த குடும்பம் என்ன அப்படின்றது விசுக்கு அடுத்தது வந்து சசிகுமார் தான் நான் சொல்லுவேன். இதை நான் பதிவு பண்றேன். ஓவராலா என்னது, வந்தாரா வாழ வைக்க நம்ம தமிழ்நாடு. புரியுதா? காட்டி கொடுக்க கூடாது, கூட்டி கொடுக்க நான் சொல்ல வரல. கூட்டு குடும்பமா இருந்து, புரியுதா, காப்பாற்றணும். அந்த தெருவுகளும் கூட்டு குடும்பமா இருந்து காப்பாத்துறது தான், கூட்டி கொடுக்கறது கிடையாது. புரியுதா? இதுதான் கதை. படம் வந்து சூப்பர். டைரக்டருக்கு பெரிய ஒரு படம் தான் இது. நான் பெரிய படம் சின்ன படம்லாம் பத்தி பேசுறேன். ஸ்கிரிப்ட் நல்லா இருக்குதா, அது எந்த அளவுக்கு கொண்டு போறாங்க, வரவு செலவு பட்ஜெட் பத்திலாம் நான் பேச மேடம். அந்த கதைக்குள்ள இருக்கிறது தான் பெரிய பட்ஜெட்டு. எவன் பார்ப்பான்? வயசு பையன் எவன் பார்ப்பான்? இதுல ஒரு பையன் வயசு பையனே நடிச்சுக்கிறானே. நீ சொன்ன மாதிரி கேட்ட தெரியுமா ஒரு கேள்வி? அந்த பையன் எப்படி நடிச்சுக்கிறான்னு கேட்கல. இன்னொரு பையன் ஒரு 19 வயசு 20 வயசுல ஒரு பையன் இருக்கிறான். அந்த பையன் நடிப்பு நல்லா இருக்குதா? அந்த லாங்குவேஜ் பேசுறேனே. அப்ப வயசு பசங்களும் பார்க்கலாமே. இல்ல ஃபேமிலி மட்டும் பார்க்கணும் மட்டும் நீ கரெக்டா எடுத்து நீ சொல்ற. நீங்க பையனை வயசு பையன் 2K கிட்ஸே பார்க்கலாங்க. தான் தாய் தவப்பங்கிட்ட எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு இது ஒரு படம் எடுத்து காட்டுதான். புரியுதா? அதுக்குன்னு 2 கிட்ஸ் பார்க்கணும், சின்ன பசங்க பார்க்கணும், லவ் சாங் வேணும், அதெல்லாம் தேவையில்லை. குடும்பத்தில் என்ன தாய் எப்படி கஷ்டப்படுறாங்க, தகப்பன் எப்படி கஷ்டப்படுறாங்க, மகன் கண்கொள்ளா இருந்து பார்க்குறான், நேரடியாக பார்க்குறான். அது பெரிய விஷயம் தானே. சின்ன பசங்களும் பார்க்க வேண்டிய படம் தான்.